श्री गुरुभ्यो नमः। ओम श्री गुरुभ्यो नमः। ओम श्री गुरुभ्यो नमः। இந்த புனிதமான ஒரு மணி நேரத்தை சிவ சிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்க வாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அது நம் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். யோகிராம் சுரத்ராஜ். வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனையுள்ள மனமும் லக்ஷ்மி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வையும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். விநாயகர் வணக்கம் சொல்ல வராங்க சால நாகப்பனாச்சி. நாயகர் வழிபாடு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். எவ்வுயிர்களாயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அரியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அரியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் எனும் பெருங்கருணையை கொண்டவனாய் இருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக சென்று கண்டு வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் பின்பும் துன்பமின்றி வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பின்பும் துன்பம் எய்தியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் என்றும் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் சிவனை வழிபட்டு அவரை அடைந்த குருவை நாம் வழிபடில் சிவனை அடைதல் எளிதாம். குருவணக்கம் சொல்ல வராங்க வள்ளிமையப்பன். குரு வணக்கம். சிவனை வழிபட்டார் என்னிலி தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்கு ஆமறு காட்டும், குருவை வழிபடில் கூடலும் ஆமே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ வள்ளி. பாண்டியனின் வெப்ப நோய் தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும், கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலரடிகளுக்கும், இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன்தொண்டரின் பாதங்களுக்கும், திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரின் பொன்னடிகளுக்கும் போற்றி சொல்ல வராங்க தீபா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி
திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ தீபா. இன்றைய பாடல் திரு உந்தியார். இது உந்தி பர அப்படின்னு சொல்லி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கு. இது வந்து ஒவ்வொரு இந்த இதுவும் பெண்கள் சேர்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டா தான் சொல்லப்படுது. இதுல வந்து ஒவ்வொரு இடமாக வைத்துக்கொண்டு, அதாவது கிளித்தட்டு போல ஒவ்வொரு இடமா வச்சுட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி விளையாடுறது. அப்ப தாவும் போது உந்தி பர அப்படின்னு சொல்லி தாவி விளையாடுவது போல இருக்கக்கூடிய விளையாட்டு. இந்த 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 விளையாட்ட மாணிக்கவாசகர் வந்து எந்த வரிகளை கொண்டு பாடுறார் அப்படின்னா, இந்த 3 அதாவது 3 விதமான பரீட்சை உண்டு. அததான் நம்ம போன இதுல பார்த்தோம். போன பாடல்ல பார்த்தோம். பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னு 3 விதமான முடிச்சுகள் உண்டு அப்படின்னு. இப்போ இந்த குண்டலினி சக்தியானது மனிதராக பிறக்கக்கூடிய எல்லாருக்கும் அது உண்டு. பை டிஃபால்ட்டா எல்லாருக்கும் உண்டு. அந்த சக்தி, எனர்ஜியானது, ஆற்றலானது எல்லார்கிட்டயும் இருக்கு. இந்த இந்த எனர்ஜி வந்து அது ஒரு டெஸ்ட். அந்த இடத்துல வைக்கப்படக்கூடிய ஒரு பரீட்சை. அந்த பரீட்சையை தாண்டி அந்த எனர்ஜி மேல போகுதா, இந்த இந்த சக்தியானது இந்த ஆற்றலை மேலே எழுப்புவதுதான் நம்மளுடைய ஒரு எய்ம் அப்படி வச்சுக்கலாம். அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த மேல போகிறதுக்கு 3 விதமான பரீட்சைகள், முக்கியமான பரீட்சைகள் சொல்லப்படுது. அப்ப இத வந்து முதல்ல பிரம்ம முடிச்சு, அதுக்கப்புறம் விஷ்ணு முடிச்சு, அதுக்கப்புறம் ருத்ரம் முடிச்சு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, இதுல 6 ஆதார சக்கரங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது மூலாதாரம், அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம். இந்த எனர்ஜி வந்து, இந்த சக்தியானது மூலாதாரம் சுவாதிஷ்டானத்தை கடந்து மேல வரும்போது, அந்த சுவாதிஷ்டானத்தை தாண்டறதுக்கு ஒரு பரீட்சை வைக்கப்படும். அதுதான் வந்து நம்மளுடைய அந்த கம்ஃபர்ட்னஸை விட்டு வெளியில வர்றோமா அப்படின்னு பாக்குறதுக்கு. இல்ல எல்லாம் சௌரியமா இருந்ததுன்னா, நம்ம மோஸ்ட்லி எல்லாம் நல்லா இருந்ததுன்னா அப்படியே இருக்கதானே நமக்கு தோணும். ஒரு இனர்ஷியா அந்த மாதிரி இத ஒரு ரிஸ்க் எடுக்கவோ இல்ல இது ஒரு இதுக்கு போகவோ நமக்கு பிடிக்காது, தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். ஆனா அதை வந்து சின்னத்துல இருந்தே பழகணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நல்லா இருக்கும்போதே, எல்லாம் இருக்கும்போதே நம்ம விரதம் இருக்கிறதும், ஒரு சாமிக்கு மலை ஏறி நடக்கிறதும், இதெல்லாம் வந்து தன்னாலேயே நம்ம வாழ்வும் நல்லா இருக்கணும். அதோட சேர்த்து நம்ம இந்த மாதிரியான பயிற்சிகளையும் பண்ணணுங்கிறதுக்காக பண்றது. நம்மளை வந்து அதுக்குள்ள ஈடுபடுத்திக்கிறதுக்காக வைக்கக்கூடிய விரதங்கள் தான் இதெல்லாமே. அப்போ இதுவும் இதோட அது வந்து நம்ம வாழ்க்கையோட எல்லாம் சேர்ந்ததாக தான் இருக்கு. முதல்ல எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அவர் தான் அந்த அன்போட சோர்ஸே அவர் தான். ஸோ அவரோட நம்ம இருக்கும்போது அந்த வேலண்டைன்ஸ் டேக்கு என்னைக்குமே பஞ்சம் இருக்காது. எல்லா நாளும் வேலண்டைன்ஸ் டே தான். இன்னைக்கு முக்கியமாக வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லும் போதே இங்க ஈசனும் வந்து அம்பையும் வில்லையும் வச்சுதான் நிக்கிறாரு இன்னைக்கு இந்த பாடல்ல, அந்த முப்புறங்களையும் எரிக்கிறதுக்கு. அப்படி இந்த முதல்ல இந்த கம்ஃபர்ட்னஸை விட்டு வெளியில வராமா அப்படின்னு பாக்குறது தான். அதை விட்டு அந்த வர்றதுக்கு ரெடியா இருக்கும்போது அந்த எனர்ஜி மேல போகுது. அப்ப மேல போகும்போது அடுத்தது மணிப்பூரகம், அநாகதம். அந்த அநாகதத்தை அந்த இடத்துல விஷ்ணு கிரந்தின்னு சொல்றாங்க. இது வந்து மாயை விட்டு விலகுதல். மாயைன்னா என்னதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம ரொம்ப ரொம்ப அதீத பற்று வச்சுக்கிறது. இப்படியே இருக்கும் என்னைக்கும் அப்படின்னு நம்புறது. ஒரு நல்ல நிலை இருந்ததுன்னா இது எப்பவும் இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன். இல்ல ரொம்ப கஷ்டமான நிலையா இருந்தாலும் அப்பயும் இது எப்பயுமே இப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன். இது ரெண்டுமே மாயை தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாயையை விட்டு வெளியில வரதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இந்த இடத்துல வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மூன்றாவது ருத்ர முடிச்சுங்கிறது ஆணவம், நான்கிற தன்மை. அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப கடினமான பரீட்சையாக இருக்கும். எப்படி இதை வந்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும். ரொம்ப
சக்ராஸ் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப ராவா இதுவா இருக்கும். அது ரொம்ப எளிமையா ஒரு கதையில புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாரும் வீட்ல சுந்தரகாண்ட பாராயணம் எல்லாருமே பண்ணுவோம். இந்த ராமாயணத்துல சுந்தரகாண்டம் தான் இந்த முப்புரங்களை எரிக்கிறதுக்கான ஒரு நடத்தி காமிச்ச லீலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா, அந்த ஹனுமர் அப்படிங்கிறவரு முக்கிய பிராணனாக கருதப்படுறது. அந்த முக்கிய பிராணனானது மேல எழும்புனாதான் அந்த குண்டலினி சக்தியானது மேல போக முடியும். அப்போ இந்த ஹனுமன் வந்து எதை துணை கொண்டு மேலே பறக்க போகிறார் அப்படின்னா ராம நாமத்தை துணை கொண்டு. அப்ப அந்த நாமத்தோட துணைய கையில புடிச்சிட்டு இவர் வந்து பறக்கிறார். அவ பறக்க போகும்போது முதல் அந்த பரீட்சை எங்க வைக்கப்படுதுன்னா தேவர்களாலே மைனாக பர்வதம் அப்படின்னு சொல்லி வருது. அதுதான் இந்த முதல் பரீட்சை. நீங்க இருந்து சாப்பிட்டு நல்லா கம்ஃபர்ட்டா எல்லாம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல என்னோட அந்த குறிக்கோள் தான் முக்கியம். எனக்கு இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்ல. அந்த டெஸ்டினேஷன் அடையிற வரைக்கும், என்னோட குறிக்கோளை அடையிற வரைக்கும், சீதையை பார்க்கிற வரைக்கும், எனக்கு இது தேவையில்ல. அந்த கிளாரிட்டி எப்போதுமே ஒரு ஆம்பிஷன் இருக்கு அப்படின்னா, அந்த அந்த குறிக்கோளை நோக்கி போறதுக்கு எது தேவை, எது தேவையில்லைங்கிற கிளாரிட்டி நமக்கு வேணுமா. அப்ப அந்த கிளாரிட்டி இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் அந்த இதுதான். அது நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி போறதுக்கு நம்ம அந்த கம்ஃபர்ட் எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்கோமா அப்படிங்கிறது. அப்ப இது முதல் பரீட்சை. அதுல ஹனுமர் தாண்டி போயிடுறார். அடுத்த பரீட்சை என்ன வருது, இந்த மாயை அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப அழகா அதுல ஒரு இது காட்சி வருது. என்னதுன்னா ஆம், சூரசை அப்படிங்கிற அறைக்கு வந்து எனக்கு ஒரு வரம் இருக்கு. என்னுடைய வாய்க்குள்ள போய் வெளியில வந்தாதான் நீ வந்து போக முடியும். யாராலையும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது. எனக்குள்ள போய் நீ வெளியில வரணும். அப்படி வந்தா மட்டும்தான், வேற ஆப்ஷனே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மாயையும். இந்த மாயைக்குள்ள போயிட்டு தான் வெளியில வரணும். இதுல நான் போகாம தப்பிச்சுக்குவேன் அப்படின்னு யாராலையுமே சொல்லவே முடியாது. மாயைக்குள்ள போய் தான் ஆகணும். அப்போ ஹனுமர் என்ன பண்றாருன்னா ஆஹ் அந்த சூரசை பெருசா பெருசா வாயை திறக்குது. அந்த அந்த இதுக்கு அவரும் தன்னுடைய உடலை வளர்க்கிறார், பெருசாக்குறார். அப்ப இது இன்னும் பெருசாக்குது. 10 யோஜனை தூரம் இன்னும் பெருசாக்குது. அவரும் அதே அளவுக்கு தன்னுடைய உருவத்தை பெரிதாக்குறார். இப்படியே 100 யோஜனை தூரம், இப்படி 1000 வரையும் வாய அவ்வளோ இதுவா திறக்கும் போது அவர் பெரிய உருவமா இருந்தவர் டக்குன்னு ரொம்ப கட்டை விரல் அளவு தன்னுடைய இத வந்து மாத்தி அந்த அந்த சுரசையினுடைய வாய்க்குள்ள போய் வெளியில வந்துடுறார். வெளியில வந்தோடனே இதுதான் அந்த இடத்துல அந்த மாயை. அதாவது நம்ம எப்படி எல்லாத்தையும் நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு எல்லாமே பிம்பமாக தான், நம்மளுடைய உணர்வுகளின் பிம்பமாக தான் இந்த உலகம் நம்மை சுற்றி இயங்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அப்ப அந்த மாயையிலிருந்து எப்படி உள்ள போய் நம்ம என்ன பண்றோமோ அதுதான். அப்ப அதுக்குள்ள உள்ள போய் வெளியில வர்றது எப்படிங்கறது சாமர்த்தியமாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது அந்த இடத்துல ஹனுமன் வந்து அந்த 2வது பரீட்சை. அது அதுக்கப்புறம் ருத்தம் முடிச்சு அப்படிங்கிறது நான் அப்படிங்கிறது. இது வந்து அந்த லங்கையில போய் இறங்குனதுக்கு அப்புறம் இங்க வந்து யார் வர அப்படின்னா லங்கைக்கு போய் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த இதுல போய் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு அரக்கி அவள் வந்து ஹனுமன் வந்து மேல பறக்கிறார். ஆனா அவருடைய நிழலை புடிச்சு இழுக்கிறாங்க. நிழலை புடிச்சு அந்த அரக்கியால இழுக்க முடியுது. அப்ப அதுக்கு மேல ஹனுமனால வந்து மூவ் பண்ண முடியல. அப்ப இந்த நிழலாக கூட வருவது அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து உண்மை கிடையாது. அது நிழல் தான். உண்மையான ரூபம் ஹனுமன். ஆனா அவருடைய நிழல் தான். ஆனா இந்த நிழலை புடிச்சு இழுக்கிறதுங்கிறது, இந்த நிழல் தான் வந்து நான் அப்படிங்கிற தன்மையா. அப்ப இந்த நிழல்ல புடிச்சு அந்த அறைக்கு வந்து இழுக்கும்போது அதுக்கு மேல அவரால் போகவே முடியல. அப்ப ஏதோ என்னைய தடுக்குது, கண்ணுக்கு தெரியல, ஏதோ ஒண்ணு தடுக்குது அப்படின்னு. ஏன்னா இவர் ரொம்ப தூரத்துல பறந்துகிட்டு இருக்காரு. யார் எங்க புடிச்சு இழுக்கிறான்னே தெரியல. அப்புறம்தான் அது என்னதுன்னு பார்த்தா அப்புறம் அந்த அறைக்கையும் வென்று அதுக்கப்புறம் தான் லங்கையில ரீச் ஆகுறாரு. அங்க போய் இறங்குறார். அப்ப இத வந்து அந்த முப்புறங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஆஹ்
மாணிக்க வாசகர் வந்து அந்த முப்புரங்களை எரித்த தன்மையே வந்து ஆடி பாடி கொண்டாடுறார். ஏன்னா, இந்த 3ம் என்னது? ஆணவம், கன்மம், மாயை அப்படிங்கிறது தான். அப்ப கன்மம்ங்கிறதுனா வினை. நம்மளோட வினை வந்து நம்ம அந்த வினையை கழிக்கிறதுக்கு நம்மளோட கம்ஃபர்ட்னஸ விட்டு வெளியில வராமங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே. அப்ப அதுதான் கன்மம். அதுக்கப்புறம் மாயை, அப்புறம் ஆணவம் இல்லையா? இப்ப இந்த 3 புறங்களும் ரொம்ப அம் வருஷக்கணக்கு இல்ல. இது வந்து ஜென்ம ஜென்மமா பல மூட்டைகளாக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு வரோம். அப்போ இத இங்க எப்படி அவரு மாணிக்கவாசகர் விவரிக்கிறார்னா, இவ அந்த அரக்கர்கள் எல்லாம் இரும்பு கதவு போட்டு ஒரு அ இது அ ஒரு அடப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளி கதவு போட்டு ஒண்ணு இருக்கு. அதுக்கடுத்து தங்க கதவு போட்டு ஒண்ணு இருக்கு. அதுவும் இத எப்படி பாதுகாக்கிறாங்களாம் அவங்க, அ யுகம் யுகமா பாதுகாக்கிறாங்களாம். ஜென்ம ஜென்மமா பாதுகாக்கிறாங்களாம். அவ்ளோ நாள் அதுக்கு பிரிப்பரேஷன் பண்ணி, அந்த போருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். யாரோட போர் புரியறதுக்கு? ஈசனோட போர் புரியறதுக்கு. அப்ப இவ்ளோ பிரிப்பரேஷன் பண்ணி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இங்க நம் நம் எம்பெருமானோ என்ன பண்றார்? ஒரே ஒரு சிரிப்பு அத பார்த்து சிரிக்கிறார். ஒரே ஒரு அம்பு தானாம். இங்க வந்து அம்புன்னு சொல்லப்படுது. ஒரே ஒரு அம்பு தான். அந்த அம்ப எடு அ அந்த அம்புலயே 3 புறங்களும் வந்து எரிந்து சாம்பலானது. அவ்ளோ நாள் அவங்க வந்து பிரிப்பேர் பண்ணது எல்லாம் ஒரு க்ஷணத்துல எல்லாம் பொடி பொடியாக ஆச்சு. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி, அத நெனச்சு நெனச்சு நீ அதாவது பவுன்ஸ் பண்ண அந்த ஒரு தட்டுல ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போம்போது, அத நெனச்சு நீ அந்த இடத்துக்கு போ, தாவி போ, தாவி போன. முன்னாடி இந்த நடக்கிறது, நம்ம இது பண்றது அதெல்லாம் விட்டு, இனி கொஞ்சம் வேகம் எடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலாக தான் இந்த பாடல் இருக்கு. இது முதல் பாடல் வந்து, "வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல், உழந்தன முப்புரம் உந்தி பெற." மேருமலையை வில்லாக வளைத்தார் ஈசன். அந்த மேருமலையவே வில்லாக வளைத்து, அம் இந்த அர இந்த 3 அரக்கர்களோட போர் மூண்டது. அந்த முப்புரங்கள் வந்து உடனே அதாவது இவ்ளோ நாள் பிரிப்பேர் பண்ணதுக்காவது கொஞ்ச நேரம் போரிட்டு இருந்தாவது அவங்களுக்கு மனசு ஆறுதலா இருந்திருக்குமோ என்னவோ, அது வந்த நேரமும் தெரியாம, போற நேரமும் தெரியாம உடனே உழைந்தன. விளைந்தது பூசல்னா என்னது? போர் மூண்டது உடனே எரிஞ்சு போச்சு. உழைந்தன முப்புறம் உந்தி பெற. ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பெற. எல்லாம் ஒரே நேரத்துல பஸ்பமாகி போனது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு பெரிய இருட்டறை இருக்கு. அங்க ஒரே ஒரு தீக்குச்சி போதும். அந்த மொத்த இருட்டையும் போக்குறதுக்கு ஒரு சின்ன தீக்குச்சி போதும். அதுபோல தான் இறைவனுடைய ஒரு சின்ன செயல் அந்த 3 புறங்களையும் அழித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. மீனா ஆறுமுகம். ம். வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல், உழைந்தன முப்புறம் உந்தி பர, ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மீனா. அடுத்தது, ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற. ஒன்றும் பெருமிகை உந்தி பெற. இங்க வந்து ஏகம்பர் அப்படின்னு சொன்னா காமேஸ்வரர், காமேஸ்வரி, எங்க காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடியவர். அப்போ மன்மதனை எரித்து சாம்பலாக்கிய பிறகு ஈசனும் பார்வதியும் காமேஸ்வரன் காமேஸ்வரியாக வடிவம் எடுக்கிறார்கள். அதாவது மன்மத ரூபமே 2 பேரும் எடுக்கிறாங்க. 2 பேரும் அந்த மன்மத ஸ்வரூபமாகவே காட்சி அளிக்கிறார்கள். அங்கே மன்மதன் வந்து அம்பாளினுடைய பாதத்தில் சரண் புகுந்து மீண்டும் உயிர் பெறுகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அங்க வந்து அறியாமையில இந்த இந்த அன்பு அந்த ஆசைகளுக்குள்ள விலகக்கூடாது. ஆனால் ஞானத்தோட அறிவோட இருக்கும்போது அந்த காமேஸ்வரன் காமேஸ்வரியாக காட்சி அளிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அப்ப இங்க வந்து ஓர் அம்பு அவர் வந்து ஏகம்பநாதர் கையில் அவர் வந்து ஒரே ஒரு அம்பு தான் வச்சிருக்காரா, 2வது அம்பே கிடையாதான். அதாவது ஒரே வெட்டல 2 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த ஒரு இதுதான் ஒரு அடிதான் இல்ல ஒரு இதுல வந்து ராமாயணத்துல சொல்லப்படும். ஒரே அம்பல 7 மரத்தையும் அவர் வந்து சாச்சார் அப்படின்னு அந்த வாலி வதத்தப்போ வரும். 7 மர அதாவது சுக்ரீவனுக்கு வந்து ராமரை பத்தி சொல்லும் போது அவர் 7 மரத்தையும் ஒரே அம்புல அடிச்சார் அப்படின்னு. அதுவும் இந்த 7 ஆதார சக்கரங்களை தான் சொல்லுது. அந்த அதே ஒரே அம்பு அவருக்கு ஒரே ஒரு கணை போதும் அப்படின்னு சொல்றதுக்காக. ஏகம்பநாதனின் கையில் நாம் 2வது அம்பை பார்க்கவில்லை. ஒரு அம்பினாலேயே முப்புறங்கள் அழிந்தன. இது மிகையல்ல, இதுவே உண்மை. அவருக்கு அவ்வளவுதான் எடுக்கும், அவ்வளவு நேரம் தான் எடுக்கும். இதை மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல அப்படின்னு அவரே சொல்றார். உமா சிவகுமார் அவர்.
பாடுங்க. திருச்சிற்றம்பலம். ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். தேங்க்யூமா. தச்சு விடுத்தலும் தாம் அடியிட்டலும் அச்சு முறிந்தது என்று உந்தீப்பெற அழிந்தன முப்புறம் உந்தீப்பெற. பிரம்மா முதலான தேவர்களை எல்லாம் போய் இந்த உலகத்தை, அதாவது அவர்தான் எல்லா ஸ்வரூபமாகவும் இருக்கிறார். இந்த காமேஸ்வரன் காமேஸ்வரியாக அவர்கள் இருவரும் அமர்ந்த பிறகு நம் அன்னையும் எம்பிரானும் தாய் தந்தையராக காமேஸ்வரன் காமேஸ்வரியாக அமர்ந்த பிறகுதான் இங்க அனைத்து உலகமே ஜீவிக்கிறது. அப்ப அதுல இருந்து முதல் ஸ்வரூபமாக வரக்கூடியது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்படின்னு சொல்லி, அதாவது படைக்கக்கூடியது, காக்கக்கூடியது, அழிக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு அவரே தன்னுடைய ரூபத்தை தான் எடுக்கிறார். அது போலதான் நம்மளும் அவருடைய ரூபமாக தான் இருக்கிறோம். எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ அப்படின்னு அந்த பாடல்ல மாணிக்க வாசகர் சொல்றாரு. எல்லா உயிரினுடைய இயல்பும் அவர்தான். இயல்பாக அவர் இருக்கார். ஒரு உயிரினுடைய இயல்பு என்னவோ அது ஈசனுடைய இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படி இருக்கிறதுனால அப்படி பிரம்மா விஷ்ணுவெல்லாம் இருந்தாலும் அவர்கள் நெடுநாட்களாக இந்த பூலோகத்திலேயே ரொம்ப நாள் இருக்கிறதுனால அந்த மறந்து போய் அந்த அறியாமைங்கிற இருள்ல சிக்கிக்கிறாங்க. அப்படி சிக்கிக்கும் போது அப்ப பிரம்மா வந்து இத வந்து ஒரு உருவகப்படுத்தி சொல்றாங்க. ஒரு தேர் இருக்கு, அந்த தேரை வந்து ரெடி பண்ண சொல்றாங்க அப்படின்னா பிரம்மா வந்து அதுக்கு அதை உருவாக்குனாராம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலை பார்த்தாங்களாம். அந்த மும்மூர்த்திகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை பார்த்தாங்களாம். பார்த்ததுக்கு பிறகு இப்ப சாமி அதுல வந்து ஏறி அமரணும், சாமி வரணும். அப்ப வர்றதுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பரம்பொருளானவர் வரணும். வர்றதுக்கு முன்னாடியே நான் தான் பண்ணேன், இதை நாங்க தான் பண்ணோம், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னு, நான் தான் இந்த இதையே தாங்குறேன், நான் இதைத்தான் நான் தான் செஞ்சேன் அப்படின்லாம் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க எம்பெருமான் வந்து ஏறி அமரும் போது தேரினுடைய அச்சாணி முறிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, அதுக்கப்புறம் முறிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பரம்பொருளே அதை சரி பண்றார். சரி பண்ணி அப்புறமா இது பண்றார். அது என்ன அங்க அப்படின்னா, தான் தான் அப்படிங்கிறது அங்க கிடையாது. அதாவது அங்க இறைவனுடைய வேலையை பார்க்கறதுக்கு இவர்களை உபயோகித்து கொள்கிறார். அவர் செய்ய முடியாம இவங்களை செய்ய சொல்லல, இவர்களுக்கும் அதுல பங்கு கொடுப்பதற்காக அவரை செய்ய சொல்கிறார். நம்மளும் ஒரு கருவியா கொண்டு அதை செஞ்சிருக்கார். அப்படிங்கிற அந்த தன்மையில நம்ம இயங்காம நான் தான் பண்ணேன் அப்படின்னு போகும்போது அந்த அச்சை முறிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அதாவது ஒரு வேலையை செய்யும் ஊழியர் நான் இல்லைன்னா என் முதலாளிக்கு வேலையே ஓடாது. இங்க வந்து நான் தான் அங்க எல்லாமே அப்படின்னு சொன்னா, அப்படின்னு நினைச்ச உடனே அந்த முதலாளியானவர் யாரு, எம்பெருமான், அவர் என்ன பண்றாரு, அப்ப அந்த வேலையை வந்து இவரே எல்லாத்தையும் எடுத்து செய்து முடிக்கிறாராம். அவரே முன் வந்து அந்த கர்வத்தை உடைத்து அந்த எல்லாத்தையும் செய்து முடிக்கிறாராம். அப்ப இந்த வந்து மகாபாரதத்திலையும் நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணரை வந்து இதுல இருந்து கூட்டிட்டு போக பீஷ்மர் வருவார். அவங்க எங்க இருக்காங்க, பிருந்தாவனத்துல இல்லையா, யசோதையோட இருக்கும்போது அங்கிருந்து துவாரகைக்கு கூட்டிட்டு போறதுக்காக வருவார். பீஷ்மர் வரும்போது அப்போ அந்த எம்பெருமான்னு தெரிஞ்சிருது, கிருஷ்ணர் வந்து எம்பெருமான்னு தெரிஞ்சிருது, இறை ஸ்வரூபம் அப்படின்னு தெரிஞ்சிருது. அப்ப அவரை வந்து நம்ம தான் கூட்டிக்கிட்டு போகணும், சரியான நேரத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நம்ம வந்து கடவுளை கூட்டிட்டு போறோம், அதுல கடவுள்னு தெரிஞ்சிருது, எல்லாம் தெரிஞ்சிருது, ஆனா அவரை கூட்டிட்டு போறோம், நம்ம சரியான நேரத்துக்கு போயிடணும். ஒரே டென்ஷன் அவருக்கு, ஒரே பரபரப்பு, பதட்டம். நம்ம இந்த நேரத்துக்குள்ள அங்க போய் சேர்ந்தோம். நடுவுல கொஞ்ச நேரம் இறங்கி இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு கேட்டா கூட அவர் வந்து அங்க போய் இறங்கி இது பண்றதுலதான் ரொம்ப இதுவா இருக்கார், குறியா இருக்கார். அப்ப இதுக்குன்னே கிருஷ்ணர் சொல்றாரு, இங்க இறங்கி இந்த இடத்துல நான் வந்து எனக்கு இந்த தீர்த்தமாடி இந்த இதை பண்ணணும், நான் இதை பண்ணாம வரமாட்டேன்னா அவருக்கு இன்னும் பயமா இருக்கு, நேரம் ஆயிடுச்சு, அங்க போயே ஆகணும், இல்லைன்னா இதெல்லாம் தள்ளி போயிடும் அப்படின்லாம் ஏதோ சொல்றாரு. சொல்லும் போது இல்ல செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் இறங்கிறாரு. அவருக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அப்ப சரின்னு சொல்லிட்டு இவரும் கூட இறங்கி 2 பேரும் அந்த தீர்த்தம் ஆடுறதுக்குள்ள போறாங்க. அப்ப உள்ள முங்குறார். முங்கும் போது கிருஷ்ணர் வந்து அந்த
விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறார். தரிசனத்தை காமிச்சு அங்க தான் தான் அந்த தேரை ஓட்டி கொண்டு போவதாக அந்த தரிசனத்தை காமிக்கிறார். அப்புறம் வெளியில எந்திரிச்சு பாக்குறாரு. ஆனா கிருஷ்ணர் நார்மலா தான் அந்த இடத்துல இருக்காரு, சும்மா தான் இருக்காரு, கண்ணனாக சின்ன பிள்ளையாகத்தான் இருக்கிறார். திரும்ப உள்ள முங்கி பாக்குறார், திரும்ப அதே தரிசனம் கிடைக்குது. அப்பதான் உணர்றார், நம்ம கூட வர்றது இறைவன், அவர் பாத்துக்குவார். நம்ம சும்மா ஒரு கருவியா கூட போனா போதும், அவ்வளவுதான். மத்தது எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவார். அந்த ஒரு எண்ணத்துல நம்ம எப்போதுமே அந்த டிராவல் பண்ணணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. சோ அச்சு முறிந்தது. அச்சு முறிந்ததுன்னா எதை நம்ம அந்த அந்த ஒரு கதையில பார்த்தோம்ல, வேரை புடிச்சுக்கிட்டாங்க. இந்த இப்ப வேரை விடு, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேர் தான் நானுங்கிற அந்த அச்சு வந்து இந்த இடத்துல முறிந்தது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இறைவன் பாத்துக்குவார். அவர் பாத்துக்கிறது போல யாராலையும் பார்க்க முடியாது. அதனால அவர் பாத்துக்குவாருன்னு அந்த சந்தோஷத்துல உந்திப்பற அப்படின்னு சொல்றாங்க. சாலா நாகப்பனாச்சு. அச்சு விடுத்தலும் தாமடி இட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. மூவர் பிழைத்தர். உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கு உந்தி பெற. இளமுலை பங்கன் என்று உந்தி பெற. முப்புறத்தில் இருந்தவர்கள் தஞ்சம் அடைந்த மூவரை மட்டும் காவலுக்கு கொண்டு மற்ற அனைத்தையும் அழித்தவனுக்கு உந்தி பெற. சரணம் அப்படின்னு போனவர்களை அவன் எப்போதுமே காப்பாற்றி இருக்கிறான். அது எப்பேற்பட்ட நம்ம பாவ வினைகளை வச்சிருந்தாலும், பாவ மூட்டைகளை வச்சிருந்தாலும், மகா பாத்தக நாசினி அப்படின்னு சொல்லுது லலிதா சஹஸ்ரநாமம். மகா பாத்தகங்கள் அப்படின்னா என்னது? பெரிய தப்பு, இதுக்கு மேல ஒரு தப்பு இருக்கவே முடியாது, யாராலையும் செய்யவே முடியாது. அப்படி இருந்தா கூட தன்னை சரணடைஞ்சு வந்துட்டா அதை மகா கருணையாக கொண்டு அவர்களுக்கு அந்த சரணத்தை அவன் கொடுத்தே தீருவான். ஏன்னா அவன் தான் கருணை ஸ்வரூபமாச்சே. நம்ம முதல்ல நம்ம அந்த உலகம் யாவை அந்த பாட்டுல நம்ம எப்போதும் படிக்கிறது போல அவனுடைய கருணைங்கிறது தான் அவனுடைய ஒரு பெரிய இது. அத கருவியா கொண்டுதான் நம்ம அவனை வந்து அடையணும் அப்படின்னு. அப்ப என்ன இது பண்ணியிருந்தாலும் நம்ம தப்ப உணர்ந்து அவர்கிட்ட போய் நிற்கும் போது அவர் அந்த சரணம் கொடுத்து நம்மளை காக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு. இத படிக்கலாம். அழகு பழனியப்பன். பாடுங்களும். உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அழகு. சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பெற ஒருத்திரநாதனுக்கு உந்தி பெற. இங்க தக்கன் வேள்வி வந்து அது வந்து சிதைந்ததுங்கிறதுல மாணிக்கவாசகர் நிறைய இடத்துல அதை வந்து ரெஃபர் பண்றாரு, நிறைய இடத்துல அதை சொல்றார். எப்படி வந்து நம்ம திருஞான சம்பந்தரோட பாட்டுல ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் புத்த சமண மதத்தை பத்தி சொல்லுவார். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த சமயத்துல அது ரொம்ப தேவையாக இருந்தது, ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அது ரொம்ப தேவையாக இருந்தது. அதனாலதான் அந்த அவதாரங்களும் நிகழ்த்தப்பட்டது. அதனால புத்த சமண மதத்தை பத்தி முதல்ல சொல்லுவார். அதுக்கப்புறம் ராவண வதத்தை பத்தி சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ராவணனுடைய அகங்காரம் அழிந்தது அப்படிங்கறத அவர் சொல்லுவார். அது போல இந்த இடத்துல இங்கேயும் இந்த உந்திப்பற பாட்டுலையும் பின்னாடி ராவன் வதத்தை பத்தியும் மாணிக்கவாசகர் சொல்றார். நம்மளுடைய இந்த 10 பாட்டுல வரல, பின்னாடி வருது. அது போல இந்த தக்கன் வேள்வியை வந்து ரொம்ப மகிமைப்படுத்தி சொல்றார். ஏன்னா தக்கன் வந்து 4ங்கிறதுல வந்து அதாவது 33 கோடி தேவர்களையும் வென்று அந்த நவகிரகங்களும் அவனுக்கு கீழே வேலை செஞ்சு எப்படி ராவணனுக்கு வந்து யமதர்மராஜா வந்து காவல்காரரா இருப்பாராம். தென்றல் வந்து அப்படியே காற்று வந்து அப்படியே அந்த லங்கையை தாண்டி போகும்போது அப்படி மெதுவா தான் வீசணுமா, வெயில் வந்து சுட்ட எரிக்க கூடாதான், மெதுவா தான். எல்லாம் மொத்தம் 33 கோடி தேவர்களுக்கும் அவர்களுக்கு அடக்கம். அது போல நவகிரகங்களும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை. இப்படி வெல்லாத உலகமே கிடையாது, அனைத்தையும் வென்றாச்சு. அந்த
வென்ற தன்மை வந்து இறைத்தன்மையாக இல்லாம தனக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலிங் பவரா, எப்ப கண்ட்ரோலிங் பவர் வரும், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு அந்த நான்கிற தன்மை இருக்கும்போது அந்த கண்ட்ரோலிங் பவர் வருது. அப்ப அதை போக்குறதுக்கு தான் இறைவன் வந்து இந்த திருவிளையாடலே நடத்துறார் ஒவ்வொரு விதமாக. இது தக்கன்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. தக்கன் வேள்வி தான் முதல்ல ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு யுகத்துக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு அரக்க ஸ்வரூபம் வந்து வருது. அது கூட நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இறைவன் நடத்தக்கூடிய நாடகம் தான். ஏன்னா இந்த ராவணன்ல யாருன்னு பார்த்தா விஷ்ணு வைகுந்தத்துல காவல்காரர்களா, முப்பிறவியில காவல்காரர்களா இருந்தவர்கள். யாரு? ராவணன் தம்பி இவர்களும், அதே மாதிரி இரண்யனும் இரண்ய கசிப்பு அந்த அவர் 2 தம்பி 2 காவல்காரர்கள். இவர்கள் வந்து வைகுந்தத்துல காவல்காரர்களா இருந்தவர்கள். அப்போ ஒரு முனிவர்கள் 4 முனிவர்கள். யாரு? சனந்தனர், சனத்குமாரர், மானச புத்திரர்கள்னு சொல்லுவாங்க. பிரம்மாவினுடைய மானச புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் வந்து இறைவன் விஷ்ணுவை பார்க்க வர்றாங்க. ரொம்ப நாள் கடும் தவம் இருந்துட்டு விஷ்ணுவை பார்க்க வரும்போது இவர்கள் இருவரும் சுவாமி ஏகாந்தத்துல இருக்கிறதுனால நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. இவங்க ரொம்ப ஒரு அவசரத்துல வரும்போது வெளியில தடுக்கும்போது, நாங்க என்ன நிலைமையில வந்திருக்கோம்னு கூட காது கொடுத்து கேட்காம எங்களை பார்க்க கூடாதுன்னு நீ தடுக்கிற, இந்த இது வந்து நீ இந்த இதுக்கு நீ வந்து பூலோகத்துல போய் பிறக்க கடவுது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாங்க. சாபம் கொடுத்த உடனே அப்போ விஷ்ணு எந்திரிச்சு சொல்றாங்க, இல்ல அவர்கள் வந்து என்னுடையவர்கள், அந்த அதனால இதுக்கு வந்து சாப விமோக்ஷனமாக என்ன பண்றதுங்கும் போது, அப்ப இவர்கள் வந்து செய்தது நல்ல, அதாவது இவர்களுடைய வேலையைத்தான் செய்தார்கள். ஆனா வேலையை செய்தாலுமே அந்த இடத்துக்கு சில விதி விலக்குகள்லாம் உண்டுல்ல, அதையும் பார்த்து அனலைஸ் பண்ணி தான் பண்ணணுமா. அது ஒரு இதுவாக சொல்லி அந்த சாபம் வழங்கப்பட்டது. அப்போ இவர்கள் இருவரும் ரொம்ப நல்லவங்கிறதுனால 2 சாய்ஸ் கொடுக்குறாரு அங்க விஷ்ணு. என்னன்னா, 7 ஜென்மங்கள் நீ போய் பூலோகத்துல நீங்க 2 பேரும் இருந்து என் புகழை பாடி 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 பரவி அதுக்கப்புறம் 7 ஜென்மத்துக்கு பிறகு நீங்கள் என்னை வந்து அடையலாம். அப்படி இல்லையா 3 ஜென்மங்கள், ஆனா என்னை நிந்த ஸ்துதி பண்ணி, அதாவது என்னை வெறுத்து திட்டி வெறுத்து எதிரியாக பார்த்து ஒவ்வொரு தடவையும் நானே உங்களை வந்து சம்ஹாரம் பண்ணுவேன், நானே உங்களுக்கு வந்து இது பண்ணுவேன். அப்படி பண்ணி 3 ஜென்மத்துல என்னை வந்து அடையிறீங்களா அப்படின்னு. இப்ப மாணிக்கவாசகர் நம்ம ஒரு இதுல படிச்சோம், குருவுந்தன் அருள், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவுந்தன் அருள் இருந்தால். அப்ப அதுக்கு நமக்கு நம்மளை பழக்கி கொடுக்குறாங்க அந்த குருமார்கள்லாம். எப்படின்னா, ஒருவேளை அந்த வாயில் காப்பாளனாக இருக்கும்போது அவர்களுக்கு அப்போ அது தெரியல. பாடி 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 போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார்னு சொன்னாரே மாணிக்கவாசகர். அப்ப அந்த பாடி பாடி இருக்கிறது இறைவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அதே இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அவர்களுக்கு அப்போதைக்கு தெரியல. அதனாலதான் 7 ஜென்மம்ங்கிறது அவர்களுக்கு வந்து ரொம்ப பெருசா தெரிஞ்சுதான். 7 ஜென்மம் எப்படி விஷ்ணுவை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறது, அப்ப இது 3 ஜென்மம் ஷார்ட்டா தெரிஞ்சுதான். அதனால அப்ப 3 ஜென்மமே நாங்க பரவாயில்ல, அது எப்படினாலும் பரவாயில்ல, நாங்க 3 ஜென்மத்துல எப்படியாவது வந்துடணும், வைகுந்தத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த 2 அண்ணன் தம்பியும், அதாவது 2 பேரும் அண்ணன் தம்பியாக ஒவ்வொரு பிறவியிலையும் பிறந்து விஷ்ணுவை எதிர்த்து எதிரியாக பாவிச்சு நிந்தஸ்துதி பண்ணி அப்புறம் விஷ்ணுவே வந்து சம்ஹாரம் பண்ணி 3 பிறவிகளுக்கு கழிச்சு 3 ஜென்மங்கள் முடிந்த பிறகு வைகுந்தத்திலேயே போய் சேர்றாங்க. அப்ப இதுவும் வந்து அவரோட ஆளை வச்சுதான் அந்த, இப்போ ஒரு டைரக்டர்னா அந்த இடத்துல ஹீரோவும் அவர் தான் கேஸ்ட் பண்றாரு, வில்லனையும் அவர் தான் கேஸ்ட் பண்றாரு. அப்ப அந்த நாடகம் முடிஞ்சோன்னா அவங்க ஹீரோன்னா ஹீரோ கிடையாது, வில்லன்னா வில்லன் கிடையாது, எல்லாருமே அவர்களுடையவர்கள் தான். அது போலதான் இங்க நடக்குது. சோ இங்க தக்கன் வேள்வி வந்து ஆணவத்தை அழித்ததுனால ரொம்ப போற்றி புகழ்ந்து பாடப்படுது. சித்தன் நாமலையண்ணன் அவர்கள். அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்ப அன்மியூட் பண்ணுங்க. சாடிய வேள்வி சரிந்திடத் தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பெற உருத்திரநாதனுக்கு உந்தி பெற. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணன்.
திருமால் அவிப்பாகம் கொண்டு அன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பெற, சதுர்முகன் தாதை என்று உந்தி பெற. அன்று வேள்வியில் அவிபாகம் பெற்றுக்கொண்ட திருமால் ஈசனை சரணடைந்ததால் சாகாமல் இருந்தார். அப்ப அந்த படைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் ஆஹ் ஆஹ் விஷ்ணு வந்து அந்த இடத்துல ஈசனை சரணடைந்தார். அதாவது எப்படின்னா வந்து எங்களுக்கு வேற வழி இல்லை, இதுக்கு போய்த்தான் ஆகணும், எங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால நாங்க போறோம், அவன் பண்றது தப்புன்னு தெரியுது, ஆனா அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சாராம். அந்த இடத்துல இங்க வந்து நம்ம விஷ்ணுன்னு சொல்றது வைஷ்ணவத்துல அவங்க சொல்ற விஷ்ணு கிடையாது. அவர்கள் நம்ம எப்படி சிவபெருமானை 5 தொழில் செய்யக்கூடிய பரம்பொருளை நம்ம வந்து சிவபெருமான் எம்பெருமான்னு சொல்றோமோ, அந்த 5 தொழில் செய்யக்கூடிய தன்மையைத்தான் அவர்கள் விஷ்ணுன்னு சொல்றாங்க. இங்க நம்ம விஷ்ணுன்னு ரெஃபர் பண்றது வந்து படைக்கக்கூடிய காக்கக்கூடிய தொழிலை மட்டும் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் செய்யக்கூடிய அந்த தன்மையை நம்ம சொல்றோம். அதனாலதான் அவர்கள் அந்த பிரிந்திருக்கக்கூடிய அந்த அறியாமையில இருக்காங்க அப்படின்னு. அப்ப ஆனா அந்த இடத்துல விஷ்ணு நினைச்சாராம், வேற வழி இல்லாம நாங்க போறோம், நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு. அப்படி நினைச்சதுனால அவருக்கு அவர் காக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதே போல மகாபாரதத்துல உத்தர கீதை அப்படின்னு ஒரு இது உண்டு. உத்தர கீதை இல்ல, அதாவது கிருஷ்ணருக்கு வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்த எல்லா பணிவிடையும் செய்வார். அவர் பேர் வந்து ஞாபகம் இல்லை எனக்கு. சோ அவருக்கு வந்து ஒரு உபதேசம் வழங்கப்படும், அதை வந்து ஒரு கீதையாக சொல்லப்படுது. அதுல அவர் கேட்பார், ஏன் நீ பாண்டவர்களோட அவ்வளவு நெருக்கம், அதாவது திரௌபதிக்கு சகி அப்படின்னு கூப்பிடக்கூடிய அளவு, இவர்களோ அத்தை அத்தை பிள்ளைகள், அப்புறம் சாக்கிய பாவத்துல நண்பனாக நீ வந்து அத்தை மகன் போலவே நீ பழகல, நண்பனா அப்படி நீ இருந்த, அவர்களும் உன்னை கேட்காம எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா அந்த நேரத்துல நீ ஏன் அதை தடுக்கல? அந்த சூதுங்கிறத அந்த ஒரு தானே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கு, அந்த கேம்பிளிங் இதுதானே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கு. அப்ப நீ அதை ஏன் தடுக்கல அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல அவர் சொல்றார், தர்மர் வந்து அதாவது நமக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதாவது கான்சியஸ்னஸ்னா என்னன்னா நமக்கு அந்த பகுத்தறிவு இருக்கு இல்லையா, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அப்போ நல்லது அப்படிங்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமா வந்து இறைவனை கும்பிடுறோம், இறைவனை அதுல வந்து சேர்த்துக்கிறோம். ஆனா ஒரு தப்பு பண்ண போறோம்னோன்னா நம்ம நம்ம அந்த பகுத்தறிவே சொல்லுது இது தப்பு அப்படின்னு. அப்போ எப்படி இந்த பிள்ளைகள் வந்து வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறத விட அம்மா அப்பாவுக்கு தான் பண்ற தப்பு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுலதான் ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஆனா அது அப்படி இருக்கக்கூடாது, இருந்தா அவர்களுக்குத்தான் அது நட்டம்ங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு புரியலையேங்கிறது நம்ம நினைக்கிறோம்ல. இதேதான் அந்த தந்தையும் தாயும் நினைக்கிறார்களாம், அவர்களும் அப்படிதான் நினைக்கிறாள். அது மாதிரி தர்மர் வந்து தான் பண்ண போறது அது வந்து தப்புன்னு எங்கேயோ ஒரு இடத்துல படும்போது அதனால இதை எப்படியா கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சாராம். நம்ம விளையாட போறது சூது, அதனால அதுல தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு. அந்த ஒரு இதனாலதான் அங்க கிருஷ்ணர் வந்து வராமல் தவிர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல என்னன்னா இப்ப அதாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுல வந்து இறைவனையும் உட்படுத்தி, அப்ப நம்ம தப்பு பண்ணும்போது அதுலயும் இறைவனை பங்குக்கு சேர்த்துக்கிட்டோம்னா என்ன நடக்கும்? அந்த இடத்துல அப்படி சேர்த்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒண்ணு நம்மளோட கான்சியஸ்னஸே ரொம்ப நம்ம பண்றது தப்புன்னு சொல்லி அதுல இருந்து நம்மளை அதை பண்ண விடாம எப்படி தடுக்கணுமோ அப்படி தடுத்திருப்பார். இல்ல அதற்கான வழி அவருக்கே தெரியும். அதனால எல்லா நேரத்திலும் எந்த நேரத்துல நம் இறை நினைப்பு நம்ம கிட்ட இருந்து தவறுதோ அந்த நேரத்துலதான் நம்மளுடைய வினை நம்மளை வந்து சாரும். அப்ப எந்த இடத்துல அந்த தர்மர் கிருஷ்ணருடைய இதை தள்ளி வச்சாரோ அந்த இடத்துலதான் அவர்களுடைய வினை வந்து அங்க விளையாடியது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இங்க வந்து அவிபாகம் பெற்றுக்கொண்ட திருமால் அன்று வேள்வியில் அவிபாகம் பெற்றுக்கொண்டாலும் அந்த ஈசனுக்கு அளிக்கப்படாமல் கொடுத்த அவிபாகத்தை திருமால் பெற்றுக்கொண்டாலும் ஈசனை சரண அடைந்ததால் சாகாமல் இருந்தார், அதனால அவர் காக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி உந்தி பெற அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் இறைவனை நினைச்சுக்கணும் அப்படிங்கறதுதான். 6வது மீனாட்சி. ஒரு நிமிஷம் மீனா, பாருங்க. பாவாதிருமால் அவிபாகம் கொண்டென்று சாவாதிருந்தான் என்றும் நீ பெற
சதுர்முகன் தானே என்றுந்தி பர. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ மீனா. வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பெற, கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற. வேள்வியில் கொடுக்கப்பட்ட பொருள்களை விழுங்க துடித்த அக்னி தேவனின் கையை ஈசன் துண்டித்தார். வேள்வி நிலை குலைந்தது. அந்த அக்னி தானே வாங்கி அந்த அவிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய வேலை யாரோடது அப்படின்னா அக்னி பகவானோடது. ஏன்னா அக்னிதாலதான் எல்லாமே சமர்ப்பிக்கப்படுது. அதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது யாருன்னா அக்னி. அப்ப அதை பண்ணக்கூடிய அந்த பண்ணின அக்னியினுடைய கை துண்டிக்கப்பட்டது. எல்லாருக்கும் கொடுத்ததுனால அது துண்டிக்கப்பட்டது, தண்டனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாரு. சோ அதனாலதான் வேள்வி நிலை குலைந்தது, அந்த வேள்வி இல்லாமல் போனது. ஏன்னா அப்படி ஒரு வேள்வி நடக்க தேவையில்லை. அது இப்போ தக்கன் எல்லாரையும் ஆண்டு இப்ப நம்ம நாயன்மார்கள் கதையிலேயே பாக்குறோம். மூர்த்தி நாயனார் ஆண்டார். அப்ப எம்பெருமானை வைத்து அவர் எம்பெருமானை நினைத்து ஆளும்போது யாரையும் கண்ட்ரோல் பண்ணல, யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை. நல்ல ஆட்சி, தர்ம ஆட்சி நடந்தது. அதனால அதுல எந்த இதுவும் இல்லை. ஆனா இங்க தக்கனுடைய ஆட்சியிலேயோ தேவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டார்கள், எல்லாரும் கஷ்டப்பட்டார்கள். ஏன்னா தலைவனாக அறியாமையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒருவர் தலைவராக இருக்கும்போது அது போலதானே மிச்சதெல்லாம் நடக்கும். அதனால அந்த வேள்வி அதுவும் முக்கியமாக ஈசனுக்கு அவிர்வாகம் கொடுக்காது நடந்த வேள்வி அந்த இடத்துல கலைந்து போனது, அது இல்லாமல் போனது. அதை நினைச்சு உந்தி பெற. அப்படின்னு சொல்லப்படுது. ஏழாவது பாடல் மலையாச்சியவர். வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பெற, கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னேடி உந்தி பெற, பனைமுலை பாகனுக்கு உந்தி பெற. பார்வதியை பகைத்து கொண்ட தக்கனை தண்டித்ததை பார், பெண்மையை இகழ்ந்தவனுக்கு கிடைத்த தண்டனையை பாடு அப்படின்னா. அதாவது இங்க சதி தேவி ஓடி சொல்றா. ஏன்னா சக்தி தாய் உருவமாக ஓடி சொல்றான்னா எல்லாருக்கும் ஒரு 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 வார்னிங் கொடுப்பாங்க. இப்போ இந்த தக்கன் வேள்வியில பார்வதி தேவி சொல்றா இந்த மாதிரி, முதல்ல அப்பாங்கிற ஸ்தானத்துல வச்சு என்னதான் தான் பரம்பொருளாக இருந்தாலும் தன்னை இந்த இதுக்கு தனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறதுனால அதை எடுத்து சொல்றதுக்காக வர்றா. அது கேட்கலங்கவும் பராசக்தியாக மாறி அதுக்கு ஒரு எச்சரிக்கையாக கொடுக்குறா. அதற்கும் கேட்கலைங்கிறதுக்கு அப்புறம்தான் இந்த சாமதான பேத தண்டம்னு 4 முறைகள், 4 வழிமுறைகளையும் பின்பற்றாமல் எதுவுமே நடக்கிறது கிடையாது. அப்ப அதுக்கும் மேலேயும் தான் இந்த வேள்வி அங்க தகர்க்கப்படுது. அது போல ஹிரண்யனுக்கும் சரி ராவணனுக்கும் சரி எல்லாருக்கும் அந்த கடைசி நேரத்துல அந்த எச்சரிக்கையானது வழங்கப்பட்டே இருக்கும். எப்போதும் அந்த கடைசி ஒரு போரோ இதுவோ வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு, அவங்களா மனசு திருந்திடுறாங்களா அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படுது. அப்போ பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னேடி. அப்படி அவன் அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா கூட அவனுக்கும் ஒரு கருணை வச்சு ஒரு எச்சரிக்கையா நீ சொல்றதுக்கு வந்த பத்தியா அப்படின்னு சொல்றார். ஆனா அப்படி வந்த இறைவனையும் சக்தியையும் அவன் இகழ்ந்தான். அந்த ஒரு உண்மைத்தன்மை தெரியாம அவன் இகழ்ந்து பேசினான். அப்படி இகழ்ந்து பேசியவனுக்கு தண்டனை கிடைத்தது. அந்த தண்டனையை நினைச்சு புகழ்ந்து உந்தி பெற அப்படின்னு. சக்தியும் சிவனும் சக்தியும் அங்க ஒண்ணுதான். சக்தியை அவமதிப்பது அத பெண் அப்படின்னு சொல்லி தாழ்த்தி பேசுவது சிவனை தாழ்த்தி பேசுவது போலதான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல உந்தி பெற அப்படின்னு சொல்றாரு. ஜெயம் அவர்கள். திருச்சிற்றம்பலம். பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னேடி உந்தி பெற, பனைமுலை பாகனுக்கு உந்தி பெற, பனைமுலை பாகனுக்கு உந்தி பெற. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. அடுத்த பாடல்
புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரம் தனில் ஏறினார் உந்தி பெற. வானவர் கோன் என்றே உந்தி பெற. தேவர்களின் தலைவனான இந்திரன் அஞ்சி ஒரு பூங்குயிலாக உருமாறி மரத்தில் ஏறி தப்பித்தான். ஆணவத்தால் வேள்வி செய்ய வந்த இந்திரன் தன் பதவியை மறந்து ஒரு சிறு பறவையாக ஓடி ஒளிய நேரிட்டது. அதாவது இந்த வேள்வியில இடம்பெற்ற எல்லாருக்கும் ஒரு சாபம் கிடைச்சது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாரும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்களாம். ஆனா யாராலையும் தப்பிக்க முடியல அப்படின்னு. அந்த எங்க போய் எப்படி மாறி ஒளிஞ்சாலும் அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அது திரும்ப வந்து நம்மளே தாக்கியே ஆகும். சரணடைறதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாரு. புரந்தரனார் அப்படின்னா இந்திரனை குறிக்குது. அமுதா அசோக் அவர். புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரம் தனில் ஏறினார் உந்தி பர. வானவர் கோன் என்று உந்தி பர. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அமுதா. வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சினவா பாடி உந்தி பர. தொடர்ந்த பிறப்பற உந்தி பர. வேள்வியின் தலைவனாக விளங்கிய வியாத்திரனார், அதாவது யாகத்தின் வடிவம், யாகத்துல வரக்கூடிய அந்த தெய்வம், அந்த அதற்கு வந்து வியாத்திரனார் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய தலை வந்து துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்டதுன்னா அந்த ஆணவத்தால எப்போதுமே தலை துண்டிக்கப்பட்டது அப்படின்னா அந்த ஆணவம் அழிந்தது அப்படிங்கிற அந்த மீனிங்ல தான் வரும். வேறொரு உருவம், அந்த ஆணவம் அழிந்து வேறொரு உருவம் கிடைச்சது அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல எப்போதுமே மீன் பண்ணுவாங்க. இப்ப பிறவி பிணி அங்கே நீங்கியது. அப்படி தலை துண்டிக்கப்பட்ட ஆணவமானது அழியும் போது பிறவி பிணியும் நீங்கியது. அந்த பிறவி பிணி நீங்கியது என்று சொல்லி உந்தி பெற அப்படின்னு சொல்றாங்க. பெரிய சிவா திருச்சிற்றம்பலம். வெஞ்சின வேள்வி வியாத்திரனார் தலை துஞ்சினவா பாடி உந்தி பர. துஞ்சினவா பாடி உந்தி பர. தொடர்ந்த பிறப்பற உந்தி பர. சிவா திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. இன்னைக்கு பிரார்த்தனை பாடல் முருகப்பன. திருச்சிற்றம்பலம். பிரார்த்தனை. குழைத்த பற்று. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன். உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் என யாழ்வாய். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன்னடியேற்கே. ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே. குன்றே அனைய குற்றங்கள் குணமாமின்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கன் எம்மானே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய். வேண்டி நீ அது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால். வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. பையம் நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக. சைவ நெறி தான் தலைத்து ஓங்குக. தெய்வவன் திருநீர் சிறக்கவே எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திடுக. சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போலே எங்கள் மணியில் கூடி வருவாய் குழைந்து. வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பூதலும் மாதும் வாழ்க பொன்மழை பொழிந்து வாழ்க.
வேத ஆகமமும் வேந்தர் செங்கோலும் வாழ்க, தீதில் ஐந்தெழுத்து நீரும் சிவனடியாரும் வாழ்க, வாதவூர் இறை புராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க, பிழைப்பொருத்தர் கல்லா பழியும் கருதா பழியும் கசிந்துருகி நில்லா பழியும் நினையா பழியும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பழியும் துதியா பழியும் தொழா பழியும் எல்லா பழியும் பொறுத்தருள்வாய் கட்சிய கம்பனே. திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. நன்றி. மீனா, உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா நானு? கேட்கலாம். நீங்க ஆரம்பத்துல எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த இது. பட் அந்த ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது ஒண்ணு சொன்னீங்கல்ல, அந்த மாயைக்குள்ள நீ போயிட்டு வான்னு சொல்லி, அதை திரும்ப கொஞ்சம் சொல்றீங்களா? மாயைக்குள்ள போயிட்டு வான்னா அந்த இதுதான். இப்போ வைகுந்தத்திலேயே கைலாசத்திலேயே இருக்காங்க. இப்ப வைகுந்தத்துல அந்த 2 பேர் இருந்தாங்கங்கிற ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? அவர்கள் தான் வந்து ஆமா ராவணனாகவும் ஆமா இரண்யனாகவும் பிறந்தார்கள்னு. அப்ப இந்த பிறக்கிறதுங்கிறது தான் மாயை. இந்த உலகம் தான் மாயை. அப்ப இந்த உலகத்துல எதுவுமே நிலையாமைன்னு அந்த வைகுந்தத்திலேயோ இல்ல எம்பெருமான் நிழலுக்கு கீழே இருக்கும்போது நிலையாமைங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்ப நாரதர் கூட ஓ மாயையா அப்படின்னா என்ன அப்படின்னு தானே கேக்குறாரு. ஏன்னா அவர் நாமையே எந்நேரமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு மாயைனா என்னன்னே தெரியல அப்படின்னு. அப்ப தெரியாம ஏதோ ஒண்ணு இருக்கக்கூடாது, மாயைனா என்னன்னு போய் தெரிஞ்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அப்ப அதுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அது மாதிரி அந்த மாயைங்கிறது வந்து இதுதான் நிலையாமை தன்மையை தான் மாயைன்னு சொல்றது. அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது என்றும் இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த மாயை அப்படின்னு சொல்றது. சோ இந்த மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையில எது மாறாமல் இருக்கு அப்படின்னு அத கண்டுபிடிக்கிறது தான். இப்ப சுத்திக்கிட்டே இருக்கு ஒரு ஒரு இது ஒரு சர்க்கிள் இது மாதிரி இருக்கு. அந்த சுத்திக்கிட்டே இருக்கிறதுல எண்ட் பாயிண்ட்ல நம்ம நின்னோம்னா அதோட சுத்துக்கு சேர்த்து நம்மளும் சேர்ந்து சுத்தி நம்ம தலையும் சேர்ந்து சுத்தும். ஆனா அந்த சுத்திட்டு இருக்கிறதோட மைய புள்ளிக்கு வந்துட்டோம்னா அந்த எண்ட்ல இருக்கிறது எல்லாம் என்ன சுத்த எவ்வளோ ஸ்பீடுல சுத்தினாலும் நம்ம மைய புள்ளிக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அந்த சுழன்று கொண்டுல இருக்கிறதுல இருந்து நின்றுவோம். அதனாலதான் இந்த கிரிவலம் மலையை சுத்தி வர்றது அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த எப்போதுமே அந்த மலையாக இறைவனை வந்து மலையாக கண்டு வழிபடுவது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படின்னா என்னன்னா அந்த மலையில அடிவாரத்துல சுத்திக்கிட்டு சுத்துறது அப்படிங்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம சுத்தி அந்த 3 டைமென்ஷன்ல நமக்கு மலையாக கொடுக்கப்படுது. 2 டைமென்ஷன்ல சொல்லல, இப்படியே சுழன்றுகிட்டே இருக்கிறத சொல்லல. ஒவ்வொரு தடவையும் அந்த கிரிவலம் சுத்தி 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 வரும்போது நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய எனர்ஜியானது எலிவேட் ஆகிக்கிட்டே போய் அந்த மலையினுடைய உச்சி அந்த மைய புள்ளி. ஏன்னா இந்த மலையினுடைய உச்சம் என்னவா இருக்கும், அந்த கீழே இருக்க சர்க்கிளோட மைய புள்ளி தான் மேல இருக்கும். அப்ப நம்மளுடைய எனர்ஜி வந்து எலிவேட் ஆகி மேல போய் அதுக்குதான் நம்ம ஊர்ல எல்லா மலைக்கு மேலேயும் முருகன் இருப்பார். அந்த ஞான ஸ்வரூபமான அந்த மைய புள்ளியான அந்த ஞான வடிவம் அங்க இருக்கு. அப்ப அந்த மைய புள்ளிக்கு வந்துட்டா நம்ம இந்த சுழல்ல இருந்து தப்பிச்சுக்குவோம், மீண்டு விடுவோம் அப்படின்னு சொல்றதுதான். சோ இந்த சுழன்றுகிட்டே இருக்கிறது, சுத்திக்கிட்டே இருக்கிறது, நிலையாமை, இதெல்லாம் மாயைன்னு சொல்லப்படுது. இது இருக்குதா? மீனா வெங்கட்ங்க. சொல்லுங்க. இல்லை, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அந்த குரூப்ல வந்து ஜெயம் அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா? நான் ஒரு பாட்டு, எந்த பாட்டு, 30வது பாட்டு திருக்கழுக்குன்றம் பதிகம். அதுல வந்து நாயன்மார்களை பத்தி இருக்கு அப்படின்னு. பட் ஆனா அது 64 அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து நாயன்மாரா இருக்குமா? மேபி ஆயக்கலைகள் 64 அதை தான் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கலையே. அது திருக்கழுக்குன்றம் 30வது வந்து திருக்கழுக்குன்றம் பதிகம். அதுல 10வது பாட்டுன்னு நினைக்கிறேன். 7வது பாட்டா இல்ல 10வது பாட்டா இருக்கும். நான் அதை பாக்குறேன், பார்த்துட்டு நம்ம நாளைக்கு வேணா அது. சரி, ஓகே. யா, ஏன்னா நீ சொன்னது வந்து ஒன்லி 3 நாயன்மார்கள் தான் திருவாசகத்துல ரெஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்படிதான் நான் சர்ச் பண்ணும்போது அப்படிதான் வந்தது. பட் இந்த பாட்டுல அப்படி வந்திருக்குன்னா நம்ம அதை என்ன சொல்றாங்கிற மீனிங் முதல்ல பார்ப்போம். சரி, எனக்கு இன்னும் வந்து ஆயக்கலைகள் 64 அதை ரெஃபர் பண்ற மாதிரி தெரியுது.
மேபி we can talk about it tomorrow. Yeah. நாயன்மார்கள் 63 தான் சொல்றோம். இதுல 64ன்னு போட்டிருக்கிறதுனால மேபி அது வந்து ஆயக்கலைகள் 64 அதை ரெஃபர் பண்ணுமோ. சரி சரிங்க. நம்ம நாளைக்கு வேணா டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ. தேங்க்ஸ் மீனா. தேங்க்ஸ் மீனா. தேங்க்ஸ் மீனா. தேங்க்யூ மீனா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.